சிஎம் சார், உங்களுக்கு பழி வாங்கணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா என்னை விட்டுருங்க. எனக்கு கீழே இருக்க அல்லு சில்லு என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. நான் என் வீட்டில் என் ஆஃபீஸில் தான் இருப்பேன். வந்து பாதுகாப்பு கொடுங்க ப்ளீஸ். வணக்கம் மக்களை, இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா, விஜய் இந்த தாவேக்காவுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதாவது அவங்க சார்பில் இப்போ நடந்த விஷயத்துக்காக ஒரு அப்பாலஜிஸ் பண்ணுறோம் இல்லை, ஒரு விளக்க காணொலின்னு தான் போட்டிருக்காங்க. அது விளக்க காணொலி கூட கிடையாது. நம்ம எதையாவது பண்ணிடணுமே, மக்கள் ஏதாச்சும் கேட்டக்கூடாது, நாளைக்கு இவனா ஒரு தலைவனா அப்படின்னு தான் கேள்வி வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இதில் சிக்கல் என்ன அப்படின்னா, இது தொண்டர்கள் கேட்கல, அவரோட ஃபேன்ஸ் கேட்கல, அவருடைய தொண்டர்கள் கேட்கல, அப்புறம் அவருடைய டை ஹார்ட்டோட அனில் குஞ்சான்ஸ் கேட்கல, ஏதோ ஒரு வாட் எவர், அது அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் யாருமே அதை பத்தி பெருசா கன்சிடரே பண்ணல. இதுக்கும் விஜய்க்கும் எந்த தவறும் இல்லைன்றது அவரை காப்பாற்ற ட்ரை பண்றாங்க. எனக்கு புரியல. இப்ப அவரோட ராலியில அப்படி நடக்குது அப்படின்னா அந்த பொலிட்டிக்கல் ஞானம் இருக்கணும். மற்றவங்க பண்ணிட்டாங்க, கரண்ட் கட் பண்ணிட்டாங்க, இந்த அமைச்சர் இப்படி பண்ணிட்டாரு, இந்த ஆட்சி இப்படி பண்ணிருச்சு, இது ஒரு பொலிட்டிக்கல் டிராமா, இது ஒரு அரசியல் பழிவாங்கல், இப்படிலாம் ஏதோ ஒன்று கணக்கு இருந்தாலும் அதை கைட் பண்றவரு பல சூழ்ச்சிகளை வென்று ஜெயிக்கிற ஒரு பேர் தான் தலைமை. ஸோ அவருக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, ஏதோ சரியில்லடா, ஏதோ பண்ற மாதிரி இருக்கு, ஆம்புலன்ஸ் உள்ள வருது. இவரே கேட்கிறாரு மீட்டிங்ல, என்ன நம்ம கொடி போட்டுலாம் ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்கு, என்னப்பா இது அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ அப்போ கேட்கும் போது இவரே சொல்றாரு, ஒரு 3 ஆம்புலன்ஸ் வரிசை நிக்குது, சரி போகணும்னா போங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆம்புலன்ஸ் கேஸ் ஆகி போன பிறகுதான் பல சிக்கல்கள் உருவாகுது, நெரிசல்கள் உருவாகுது, ஜென்ரேட்டர், அப்புறம் கரண்ட் கட் ஆகுது, பல விஷயங்கள், இந்த ஸ்டாம்பைடுன்னு சொல்றாங்கல்ல, இந்த கூட்ட நெரிசல், இது நடக்க ஆரம்பிக்குது. பேசிக் கூட்ட நெரிசல்ல போனீங்கன்னா இப்படிதான் போகணும். அதாவது பாக்ஸ் சட்டை குத்து சண்டை போற மாதிரி தான் போகணும். ஏன்னா நம்ம சித்திரத்துல எல்லாம் போகும்போது நம்ம இப்படிதான் வச்சுப்போம், கையை இப்படி முன்னாடி இப்படி வச்சுக்க தெரியாது, ஆனால் இப்படி வச்சிருப்போம், இப்படிதான் முன்னாடி பாதுகாத்துட்டு இருக்கணும். ஏன்னா இங்க ஆக்சிஜன் ஃப்ளோ ஆகும். ஸோ ஒரு கூட்டத்துக்குள்ள போறோம், பெரிய கூட்டத்துக்குள்ள போறோம்னால, கடைக்கு ட்ரெஸ் இருக்க போறோம்னால, தீபாவளி டயத்தில் தெரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இப்படி வச்சுக்கிட்டோம்னா பின்னாடி கொஞ்சம் ஏர் ஃப்ளோ ஆகும், ஓரளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். ஒரு மேஜரான ஒரு மாஸ் க்ரௌட் இருக்கு அப்படின்னா அங்க ஆக்சிஜன் சப்ளை கம்மியாகும், ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். சாப்பாடெல்லாம் ரொம்ப அதுவும் இல்லாம இவர் 12 மணிக்கு வரேன்னு சொன்ன ஒரு விஷயத்த 8 மணிக்கு வராப்புல. மார்னிங் 12 மணிக்கு வரேன்னு சொன்ன விஷயம் நைட் 8 மணிக்கு வராங்க. இவங்க அடுத்த நாள் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு, அடுத்த நாள் நடக்கப்பட மாநாட்டுக்கு முன்னாடியே முனகட்டு வண்டி கட்டி போய் புளிவரை கட்டி திங்கி உட்காடுறவங்க. இவங்கிட்ட போய் 12 மணிக்கு நான் மீட்டிங் வரேன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, நைட்டே கிளம்பி அங்கே படுத்திருப்பாங்க. பல பேர் காலைல 8 மணிக்கே வந்திருப்பாங்க. இவர் நைட் 8 மணிக்கு வராரு. அங்க இவங்க ப்ராப்பரான தண்ணி சப்ளை பண்ணல. ஏன்னா ஒரு க்ரௌடு ரோடு, அது லேடிஸ் இருக்காங்க, டாய்லெட்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. எல்லாத்தையும் நவதுவாரத்தையும் அடக்கிட்டு தண்ணியும் இல்லாம குடிக்காம இவரை பாக்குறதுக்கு கால் கடத்த நின்றுருக்காங்க. இங்க வந்தே அவங்க நம்ம ஊருக்கு வராரு, நம்ம தான் இந்த மனுஷனை பார்க்கணுன்றதுக்காகவே வந்தது. என்ன அடிப்பட்டாலும் விதிப்பட்டாலும் நீங்க பார்த்தே ஆகணும் அவருன்றதுக்காக தான். இது எல்லாமே ஒரு காரணம் தானே. இப்ப இதெல்லாம் பொறுப்பெடுத்து அட்ரஸ் பண்ணி அந்த வீடியோல பேசியிருக்கணும்ல. இதுக்கு நானும் ஒரு காரணமா தான் இருந்திருக்கேன், இதை நான் எதிர்பார்க்கல, இது அரசியல் பழிவாங்கல், மக்களுக்கு தெரியும். என்ன மக்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதா எதுவுமே? ஸோ இந்த விஷயங்களை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஏன் இந்த அறியாமையில் இருக்காங்க மக்கள், ஏன் அவரை கேள்வி கேட்கல, அவர் ஏன் இதை அப்பாலஜிஸ் பண்ணல, அதாவது சாரி ஏன் கேட்கல, மன்னிப்பு கேட்டிருக்கணும்ல. இதுல நானும் ஒரு பங்கு இருக்கேன், நான் என்ன பார்க்க வந்த மக்கள்னாலதான் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, இதுக்கு நானும் ஒரு பொறுப்பு தான் அப்படின்றது ஏன் சொல்லல? அவ்வளவு தைரியம் இல்லையா? எனக்கு புரியல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். யார் எப்படியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், சத்தியமா. பார்த்திருப்பீங்க, இவங்க ஒரு போட்டோவையே, அதாவது அவருடைய வால் போஸ்டரையே நக்குறாங்க, போய் கடிச்சு முத்தம் கொடுக்குறாங்க. இவங்க நேர்ல பாக்குறதுக்கு எவ்வளவுலாம் அக்ரெசிவா செயல்படுவாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது நமக்கு தெரியுது, இது தலைமை நடத்துறது காலங்காலமா அந்த அனில் குஞ்ச ஃபீட் பண்ணி வளர்த்துருக்காருல, அவருக்கு தெரியணும்ல நம்மளோட டைகாட் ஃபேன்ஸ் தான் பண்ணுவானுங்கன்னு. ஸோ அப்ப இதெல்லாம் தெரிஞ்சும் நீங்க மனசுல குற்றம்னுச்சே இல்லாம 3 நாளுக்கு அப்புறம் இன்சிடென்ட்ஸ் நடக்குது, இத்தனை பேர் இறந்துட்டாங்க, நியூஸ்ல பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு, நீங்க டிராவல்ல இருக்கீங்க. அப்போ மொபைல் போன்ஸ் எடுத்து நியூஸும் பார்க்கல, யார்கிட்ட இருந்து உங்கள்கிட்ட செய்தியும் வரல. அப்போ உங்களை சுத்தி இருக்க கட்டமைப்புல என்ன, எதுவும் உங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்காம வச்சிருக்காங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சுய அறிவு இருக்கணும். மொபைல் போன்ஸ் எடுத்து பார்த்துருக்கணும், என்ன நடக்குது, இன்சூரன்ஸ் இவ்வளவு கூட்டமா இருந்துச்சு, ஒரு மாதிரி சரியில்லாம இருக்கு, ஏதோ அசம்பாதம் நடந்திருக்கான்னு பார்த்துருக்கணும். அப்படி நீங்க பார்த்துருந்தீங்கன்னா மக்கள் இறந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கும், ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் தெரிஞ்சிருக்கும், பிரஸ் மீட்ல அங்க நின்று பேசியிருப்பீங்க. முதல் குற்றம், வீட்டுக்கு போயிட்டீங்க, 3 நாளுக்கு வெயிட் பண்ணி மனது நொறுங்கி 3 நாளுக்கு அப்புறம் அதை ஒட்ட வச்சு பேசியிருக்காப்புல.
இதை எப்படி அந்த ஃபாலோவர்ஸும் அந்த ஃபேன்ஸும் ஏத்துக்கிறாங்கன்னு தெரியல. அவரோட ஃபாலோவர்ஸுக்குலாம் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? சோசியல் மீடியால எல்லாரையும் கடிக்கிறாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாரையும் கடிக்கிறாங்க. நாங்கள் தான் அடுத்து. இன்னும் சிஎம்ஏ ஆகலை, சிஎம் கேண்டிடேட் எம்எல்ஏ கூட ஆகலை, கவுன்சிலர் கூட ஆகலை. ஆனால் அவங்க என்ன பண்றாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஸ்ட்ரைட்டா அந்த அமெரிக்கா மாப்பிள்ள வராங்க பார்த்தீங்களா? ஸ்ட்ரைட்டா எதுவுமே இல்லை, ஹீரோ சேசிங் எதுவுமே இல்லை. அமெரிக்கா மாப்பிள்ள வந்து நேராக பொண்ணை கல்யாண்டு போவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர் இருக்காரு. இவர் அமெரிக்கா மாப்பிள்ளையே வச்சிருக்காங்க, ஃபாரின்ல அப்படியே ஏசி கார்லயே வச்சிருக்காங்க. ஃபீல்டு ஒர்க்கு என்னன்னே தெரியல. அங்க கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியணும்ல முதல். ஃபர்ஸ்ட் ஒரு அரசியல்வாதினா முதல் அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியணும். இவர் அரசியல்வாதியே முதல் கிடையாது, இவர் ஒரு நடிகர். அதனாலதான் வந்து பிரஸ் மீட் வைக்கிறாரு, அப்படியே வசனங்கள்லாம் பேசிட்டு போறாரு. 3 நாளுக்கு அப்புறம் ப்ரிப்பேர் ஆகி ஓகே இப்படி பேசுவோம் எமோஷனலா அப்படின்னு பேசிட்டு போறாரு. நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த ஃபேன்ஸ் இவர் பெருசா அட்ரஸ் பண்ணவே இல்லை. இந்த தாடி பாலாஜின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து இப்போ அந்த கரூர் மேட்ரு குழந்தைங்க இறந்தாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த குழந்தைய ஃபோட்டோலாம் மொத்தம் கொடுத்துருக்காப்புல. இவங்கெல்லாம் ட்ராமா நடத்துகிறாங்க. இதே தாடி பாலாஜி இந்த மீட்டிங்கில் வந்து பொறுப்புகள் அறிவிச்சாங்கல்ல, அப்போ இவருக்கு பொறுப்பு தெரியலன்னு சொல்லிட்டு கடுப்பாய் பேசிட்டு இருந்தார், பார்த்துருப்பீங்க. அந்த கடுப்பாய் பேசிட்டு இருந்த தாடி பாலாஜி இப்போ வந்து அந்த கட்சிக்காக போய் நின்று தலைவர் வருவார், நிச்சயம் வருவார், இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணுறாப்புல. இவங்க நிர்வாகி எவனுமே வரல. ஏன்னா பயப்படுறாங்க, எங்க மக்கள் பார்க்க போனோம்னா நம்மள தான் அடிச்சு விடுவாங்க, இல்லை நம்மளும் கேஸ் பிடிச்சிட்டாங்க. ஒரு 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 தியாகத்தன்மையே இல்லை இவங்கிட்ட. ஒரு தியாகத்தன்மை இல்லை, ஒரு பொறுப்பு இல்லை, ஒரு ரியாலிட்டி இல்லை, கிரவுண்ட் ரியாலிட்டி இல்லை இவங்கிட்ட. மக்களோட அந்த சேவை செய்யும் மனப்பான்மைனா எல்லாத்துக்கும் இறங்குறது. நம்ம ஒத்துக்கணும், ஆமாங்க இந்த கூட்டம் நடந்துச்சு, ஏதோ ஒரு அரசியல் பொலிட்டிக்கல்னால நடந்துட்டு போகுது, ஆனால் மக்கள் இறந்துட்டாங்க. அதை உடனே போய் கண்டிச்சு, இல்லை உடனே போய் அந்த இடத்துல ஃபீல்டு ஒர்க்கில் போய் அவங்க கூட நின்று இருந்தாங்கன்னா சூப்பர். ஒரு மக்களுக்காக வரக்கூடிய ஒரு இளைஞர் கூட்டம் வருதுன்னு ஒத்துக்கலாம். ஒரு பயனில் போல 3வது நாள் 4வது நாள் கழிச்சு இப்போதான் தாடி பாலாஜியை போய் இதுக்கப்புறம் எங்கள் தலைவர் வருவார். என்ன மாதிரி ஒரு முன்னெடுப்பு இந்த மக்கள் வந்து பேசுறாங்க. விஜய்க்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. விஜய் அந்த எந்த காரணம் இல்லை, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல. முதல்ல எதுக்குடா போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும்? இதே மாதிரிதான் இவன் யாராவது சீமான் அவர்கள்லாம் கூட்டம் கூட்டுறாப்புல. சீமான் கூட்டம் போனப்போ போலீஸ்லாம் அவ்வளோவா பாதுகாப்பு இருப்பாங்க, 4-5 பேர் அங்கங்க நிற்பாங்க, அவ்வளோ. ஆனால் கூட்டம் க்ரௌட் நிறையா இருக்கும், டிசிப்ளினா வராங்க. திமுக காரங்க உள்ள போந்து பேனரை கிழிக்கிறது, சண்டை போடுறதுலாம் நடக்கும். அப்பயும் போலீஸ்காரங்க வேடிக்கை தான் பார்ப்பாங்க. அப்பயும் கண்ணியமா நடந்து அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் நாம் தமிழர்கிட்ட இருக்கு. அவரை சொல்றீங்க கத்தி பேசுறாரு. கத்தி பேசினாலும் கூட இருக்க ஃபாலோவர்ஸை ஓரளவுக்கு புரிதல் உள்ள வச்சிருக்காரு. அதாவது பப்ளிக்ல எந்த பிரச்சனையும் வராம அவங்களுக்கும் எந்த வித பாதிப்பும் வர முடியாம பாத்துக்கிறாப்புல. ஒரு தலைமையா தானே பண்ணணும், ஒரு தலைமை பண்பு அதானே இருக்கணும். நீங்க வாட்டுக்கு வீட்டுல ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு மனம் வருத்தம் ஆயிடுச்சு, பின்னாடி காக்கா கத்திட்டே இருக்கு, ஒரு வாட்டு பேசியிருக்காப்புல, என்ன பேசுறாருன்னு புரியல, வால்யூம் நானும் ஃபுல்லா ஏற்றி வச்சிருக்கேன், ஒரு ஒழுங்கா கேட்டு தொலை மாட்டுது. ஒரு வீடியோ பார்த்துருப்பாரா, சரியில்லைன்னு சொல்லிட்டு ரீடேக்னாச்சும் பண்ணிருக்க வேண்டியதானே, ரீடேக் பண்ணி ஒழுங்கா சவுண்ட் வச்சிருக்க வேண்டியதானே, ஒரு ஹெட்ஃபோன்னாச்சும் மாட்டி பேசியிருக்க வேண்டியதானே. ஒரு சினிமாக்காரருக்கு டெக்னாலஜி பத்தி தெரியாதா? விர்ச்சுவல் வாரியர்ன்றீங்க. விர்ச்சுவல் வாரியர்னா என்ன? சோசியல் மீடியால உங்களுக்கு போய் கடிக்கிற ஆட்கள் தானே. அவ்வளவு பேச தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ போடுறக்கு ஒரு இது குவாலிட்டி இல்லையா? ஹைடெக் கேமராஸ்லாம் இறக்கி நடிக்கிற ஒரு ஆளு சப்பையா ஃபோனில் எடுத்து வாய்ஸ் என்னமோ யதார்த்தமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஃபோனில். சரி நடிக்கிறீங்கடா எல்லாரும். சரி, அமித்ஷா அவர்கள் ஃபோன் பேசியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அமித்ஷா உள்ள ஷான்றவர் உள்ள வந்துட்டாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் என்னன்னு. இவங்க ஆதவர்ஜுனா பேசினாப்புல ஜென்சி போராட்டம் வெடிக்கும், சாதாரண வார்த்தை கிடையாது. அவர் வீட்டுக்கு போலீஸ் போறாங்களா, அவன் பிரஸ் மீட்லாம் போய் நேராக பேசிட்டு ஒரு ஹீரோ ஆக ட்ரை பண்றாங்க. வாங்க எதுக்கு வெயிட் பண்றீங்க, வந்து சாப்பிட்டு போங்க, உங்களுக்கு சாதாரண வெயிட் பண்றீங்க, எனக்காக அப்படி வெயிட் பண்ணாதீங்க, வாசல்லையே நிக்கிறீங்க, எனக்கு சங்கடமா இருக்கு. என்ன எனக்கு புரியல, என்ன ட்ரை பண்றீங்க? ஒரு அமைச்சர்கள் என்ன போகணும், நான் தான் படுத்து சொன்னேன், போகாதீங்க. என்னமோ எல்லாமே சினிமா, எல்லாமே ஒரு டிராமா, ட்ரூ காமெடி மாதிரி இருக்கு. ஆமா, சினிமா க்ரௌடு தானே ஒத்தமா குத்தகைக்கு எடுத்திருக்கு அரசியலை. ஸோ அப்போ ட்ராமா தான் நடக்கும். யாரு பழைய ஆட்கள் மட்டும்தான் சினிமா பின்னணி இல்லாம அரசியல்ல இருக்காங்க. அவங்களும் மெயின் தலைக்கட்டுலாம் இல்லை, எம்எல்ஏ எம்பி அந்த மாதிரி தான் இருக்காங்க. மெயின் தலைக்கட்டு ஃபுல்லாமே சினிமா பிரபலம், அதாவது ஸ்கிரீன் மாதிரி வந்தவங்க. அப்போ ஒரு கோலிவுட் கூட்டம் தானே சினிமா இண்டஸ்ட்ரி, அந்த பொலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரி ஆண்டுகிட்டு இருக்கு. என் இண்டஸ்ட்ரின்னு நான் சொல்றேன்னா, ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்றவங்க அப்படியே இங்கே வந்து இதை டேக் ஓவர் பண்றாங்கன்னா இது ஒரு இண்டஸ்ட்ரி ஆகிட்டாங்க இல்லை, அதானே. ஸோ அமித்ஷா வந்து பேசுறாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்மளுடைய சவுக்கு சங்கர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இட்லி கடைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அற்புதமான படம். ரூட்வே சொல்றது, நம்மளோட ரூட்வே குலதெய்வத்தை பத்தி முக்கியத்துவத்தை பத்தி சொல்ற ஒரு படம். அவ்வளோ அழகா அற்புதமா எடுத்திருக்காங்க. காந்தாரா படத்தை நம்ம அவ்வளோ கொண்டாடணும், ஏன்னா அதில் கொஞ்சம் ஃபேண்டசி கலந்து கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி சூப்பராக காட்டியிருப்பாங்க. நம்ம இட்லி கடைன்றது ரொம்ப சாஃப்டா ரொம்ப நார்மலா அந்த யதார்த்தத்தை காட்டியிருக்காங்க. சூப்பர் அருமையான ஒரு படம். அந்த படத்தை ஏன் கொண்டாடலன்னு தெரியல. படத்தில் தேட்டரில் ஓடல, டிக்கெட் அதை விற்கலையா, இவங்க இட்லி வித்தும் போகலன்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. தனுஷ் இயக்கி நடித்து வெளியாகி இருக்கும் இட்லி கடை படம்
தமிழகம் முழுவதும் பெருவாரியான திரையரங்குகளில் வெளியான முதல் நாளே இயக்குனர் தனுஷ் மற்றும் படக்குழுவினருக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. 300 பேர் அமர்ந்து படம் பார்க்க இருக்கை வசதி இருக்கும் நிலையில் 40 பேர் மட்டுமே படம் பார்க்க வந்திருந்தனர். சோசியல் மீடியாஸில் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு உண்மையிலே புரியல, எதை கொண்டாடணும் எதை துப்பணும்னு உனக்கு தெரியல. இந்த ஆள் நடித்த இந்த 3ன்ற படத்தை நீ துப்பியிருக்கணும். இப்போ அவர் நடித்த இந்த குலதெய்வத்தை பற்றி படத்தை நீ கொண்டாடி இருக்கணும். எதை கொண்டாட தெரியும் உனக்கு தான் சொல்கிறேன்ல, உனக்கு எது சரின்னே தெரியல. ஒரு ப்ரொபகண்டா நியூஸ் மீடியாஸில் இந்த ரிவ்யூ கொடுக்குறவங்க இப்பெல்லாம் என்ன படம் ரொம்ப போரிங்காக போகுது, ரொம்ப ஸ்லோவாக போகுது, இதெல்லாம் புரியாது, இந்த காலத்தில் இருக்கவங்களாம் பிடிக்காது அப்படிலாம் சொல்லி டம்ப் பண்ணிட்டாங்கன்னா இவங்க அப்படியே நம்பிட்டு போகிறது. சுய புத்தி இல்லாத கூட்டம். நான் இந்த படத்துக்கெல்லாம் ப்ரொமோஷன்லாம் பண்ணலை, பட் இருந்தாலும் அந்த படத்தை நான் பார்த்த அந்த கோர் அம்சத்தை பார்க்குறேன். நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை அங்கே சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க, ரொம்ப அழகாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் கடைசி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம எல்லாம் அமைதியாக இருக்கணும், காந்தி வழியில் இருக்கணுன்றாங்க. கடைசி காயடிக்க ட்ரை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அமைதியின் உருவமாக இருக்கணும், அமைதியாக இருக்கலாம். ஒருத்தன் சண்டை போட வரான், அறைய வரான்னா ஒரு கணத்தை காட்டி மறு கணத்தை காட்டலாம். ஆனால் அவன் அருவாள் எடுத்து கழுத்தை வெட்ட வரான்னா தடுக்கனாவது செய்யணும். தடுக்கிறதுக்கு கூட நீ வன்முறையை கையாள மாட்டா அப்படின்னா செத்து போயிடுவேன். நியாயம்ன்றது ஒன்றும் நிலைநாட்டவே முடியாது. ஆனால் கடைசியில் எப்படி காட்டுவானோ அந்த ஹீரோவே திருந்துற மாதிரி, அந்த வில்லன் கேரக்டர்லாம் நீங்கள் ஆப்போசிட் கேங்காக வச்சுக்கோங்க, இந்த முருகன்ற கேரக்டர் நம்ம கேரக்டராக வச்சுக்கோங்க. இது கடைசி சாந்த சொருபியா மாதிரி அவங்கள மனத்தை திருந்த வச்சுச்சான். வாய்ப்பே கிடையாது. நீங்கள் அவங்களுக்கு எதிராக குலதெய்வத்தை ரூபே வருது இல்லை, குலதெய்வத்தை பற்றி நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறீங்களா, ஆக்ரோஷமாக பவர்ஃபுல்லாக மாறிடக்கூடாதுன்றதுக்காக உங்களை டம்ப் பண்ணி, குலதெய்வம்ன்றதே ஆக்ரோஷமானது, கோவத்தோடைய வருது, தண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம், அதை போய் சாந்த சொருபியாக கட்டாங்க. எப்படி ஆக்கினாங்க தெரியுதா? கருப்பசாமி எப்படி ஐயனாரா மாற்றி நான்வெஜ்ஜை வெஜ்ஜாக மாற்றினாங்க இல்லை, அந்த கதையை தானே சூப்பராக காட்டியிருக்காங்க. நம்மால் சொல்லுவாப்புல, தனுஷ் சொல்லுவாப்புல, அவ்வான்னு சொல்லுவார் அவங்க பாட்டியை. அவ்வான்னு யார் சொல்லுவாங்கன்னு கொஞ்சம் தேடி பார்த்து சொல்லுங்க. ரைட்டு, இப்போ என்ன விஷயம் ஒன்று இருக்கு. இந்த விஷன் நீ அப்படி செய்வியா? என்ன அப்படி செய்வியா? அவெஞ்சர்ஸ் நாம அழிச்சிட்டு ஒரு புது உலகத்தை உருவாக்கலாம். இந்த உலகம் நல்லாதான் இருக்கும். எல்லாரும் செத்ததுக்கு அப்புறமா நீ நினைக்கிற மாதிரி மனித இனத்தை இன்னும் சிறப்பானதா மாத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். அப்படி ஆகலன்னா வேதனையை அனுபவிக்கணும். இதுவரைக்கும் 1 டசன் தடவைக்கு மேல இந்த மாதிரி இனங்களை அழிச்சிருக்காங்க. டைனோசர்ஸ் அழியறதுக்கு முன்னாடி கூட இது நடந்திருக்கு. பூமி ஒரு நிதானத்துக்கு வர ஆரம்பிச்சதோ கடவுள் அது மேல ஒரு கல் ஏறிவார். நான் சொல்றதை நம்புங்க. உண்டிகோலை வச்சுக்கிட்டு அவர் தயாரா இருக்காரு. அதுக்குள்ள நம்மளை மேம்படுத்திக்கணும். ஏன்னா பலவீனமானவங்களுக்கு இங்க இடம் இல்லை. யாரு பலவீனமானவங்கன்னு யாரு முடிவு பண்றது? வாழ்க்கைதான் எப்பவும் முடிவு பண்ணோம். இந்த ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்னு சொல்லி படம் ரீசெண்டாக நான் பார்த்தேன். ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்னு பார்த்தேன். இப்போ காந்தாரா படத்தில் ட்ரெய்லர்லையும் அந்த வானத்திலிருந்து கல் வரும். ஒவ்வொரு டைமும் அக்கிரமம் தலை தூக்கும் போது வானத்திலிருந்து ஒரு கல் வரும். வடிவேல் எறிந்த வான்பகை பொறாது பக்குரிரி ஆறும் பன்மலை எடுக்கும் குமரிக்கோடு கடற்கோள் கொள்ளும் அப்படின்னு ஒரு வார்த்தை, சம்திங் நான் தப்பாக சொல்லியிருந்தேன், மன்னிச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதை பற்றி நம்ம அதிகமாக பேசியிருக்கோம். அது இப்போ ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்னு சொல்லியிருப்பாங்க. நம்புங்க, கடவுள் ஒரு உண்டிகோலை வச்சுட்டு ரெடியாக இருக்காரு. மக்கள் பூமி ஒரு நிதானத்துக்கு வரும்போது மேலேருந்து ஒரு உண்டிகோல் வரும், மக்கள் அழிக்கப்படுது. ஒரு டசன் அளவுக்கு அழிக்கப்பட்டிருக்கு. டைனோசர் காலத்துலேருந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தை வந்து சாதாரண வார்த்தை கிடையாது. ஆதாமேவாளில் வந்து நடந்து குமரிக்கண்ட அழிவு, இதெல்லாமே ஒரு கனெக்ஷனில் சூப்பராக சொல்லியிருக்காங்க. இதையே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே ரிப்பீட்டாக வரலாற்று நடக்கிற மாதிரி இருக்குது. கமலஹாசன் சொன்ன மாதிரி பூலோகம் அறிந்தால் நாளை நடக்க போகிறது தெரியும். ஒருத்தர் வந்தாப்புல ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணிட்டு வந்து வடிவேல ஒரு பேரை வச்சுட்டு ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணிட்டு வந்து நாங்கள் ஸ்கேம் பண்ணுறோமா, சேனலில் மெம்பர்ஷிப் ஆடை சப்போர்ட் பண்ணுங்கடான்னு சொன்னால், நாங்கள் வந்து உலக பொருளை காப்பாற்ற போகிறோம், எங்கள்கிட்ட வந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணுங்கள், அதாவது நாங்கள் ஃபண்டு கேட்குறோம், உங்கள்கிட்டலாம் காசை வாங்கி இந்த படம் எடுக்க போகிறேன் நான் இல்லை கோபி சுதாகர், நாங்கள் உங்கள் க்ரௌட் ஃபண்டை கலெக்ட் பண்ணி நாங்கள் படம் எடுக்க போகிறோம் நாமத்தை போட்டு போனால் இல்லை, அதெல்லாம் நீங்கள் பிரச்சனையாக தெரியல. இந்த V3ன்னு ஒரு படம் ஒரு ஆப்பை ரெடி பண்ணி 1 3 ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னால் ஏமாத்திட்டு போனேன், அது ஸ்கேமாக தெரியல. A2D நந்தா தான் கம்பெனியை வேறு கம்பெனி சொல்லி விற்றது ஸ்கேமாக தெரியலையா. ஒரு அக்கா டெய்லர் அக்கா சொன்னது இதெல்லாம் ஸ்கேமாக தெரியலையா. நம்ம மெம்பர்ஷிப்ன்றது லீகல். A2D நந்தாவும் வச்சிருக்கான், மதன் கௌரி வச்சிருக்கான். மதன் கௌரி MG ஸ்குவாடில் சேருங்கன்னு சொல்கிறாங்களா, அந்த MG ஸ்குவாடுன்றது மெம்பர்ஷிப் தான். ஸோ அந்த மெம்பர்ஷிப்பில் சேர்றது ஸ்கேமுன்றாங்க. இவங்களோட புரிதல் என்ன, இதை பேசணும் அவசியம் கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, நம்மளை பின்தொடர்றவங்களே இந்த தற்கொலைகிட்ட இந்த வீடியோ போகும்போது அப்போ இவங்களும் ஒரு ஸ்கேமர், வேர்ல்டு வர போகுதுன்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றி இந்த மாதிரி பண்ணுறாங்க. யாரடா ஏமாத்துனது? நான் சொல்கிற விஷயம்லாம் அடுத்தடுத்து நடந்துகிட்டே தான்டா இருக்குது. எதிராக நடக்காமல் இருக்குது. நீங்கள் யோசிக்கிறத முன்னாடி, அதாவது
ஒரு 10 ஸ்டெப் முன்னாடி இருந்து நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அதாவது நீங்க ஒரு பாதையில பயணிச்சுட்டு இருக்கீங்க, நீங்க எப்படியும் அந்த பாதைக்கு வந்தா அந்த டெஸ்டினின்னு இருக்கும்ல, அந்த டிராப் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு, அந்த பஸ் ஸ்டாப்புக்கு நீங்க டிராவல்ல வந்துட்டு இருக்கீங்க. நான் அந்த பஸ் ஸ்டாப்பை தாண்டி அடுத்தடுத்த பஸ் ஸ்டாப் போயிட்டோம். அப்போ வர வழியில என்னென்ன பூக்கடை இருக்கா, பழக்கடை இருக்கா, குண்டு குழி இருக்கா, கிணறு இருக்கா, பூங்கா இருக்கான்னு எங்களுக்கு தெரியும். அதனால அங்கே பூங்கா இருக்கு, நிதானமா நின்று ரிலாக்ஸ் ஆகிட்டு வா, இங்கே குண்டு குழி இருக்கு, கவனமாவான்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு நான் ஒரு யூடியூப் சேனலை ரன் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இந்த சேனலில் வந்து ஏர்னிங்ஸ் எடுக்கணும், வியூஸ் வராது, மெம்பர்ஷிப் மூலமா எடுக்க முடியும். ஒரு சில விஷயங்களை பப்ளிக்ல பேசவும் முடியாது. ஸோ அதனால மெம்பர்ஷிப் போட்டு அதில் வீடியோ போடுறோம். இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாம நானும் வாலண்டரா ஒவ்வொருத்தன் பையிலேருந்து காசு எடுத்து மெம்பர்ஷிப் நானே போட்டுட்டு இருக்க மாதிரி இது ஒரு ஸ்கேம் சொல்லி பேச வந்தாங்க. வாடா டிஸ்கார்டுக்கு வாடா, லூஸ் மாதிரி பேசிட்டு இருந்தாப்புல. வாப்பா டிஸ்கார்டு வாப்பா பேசுவோம் பண்ணா. ஏதோ ஒரு பையன் வந்து இவரோட ஃப்ரெண்டோட தம்பியா, வேர்ல்டு வாருக்கு நான் தயாராக போறேன், கோல்டை கலெக்ட் பண்ண போறேன், நான் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். இன்னைக்கு ஒரு அம்மா கூட என்கிட்ட பேசினாங்க. அவங்க சொல்றாங்க, நான் தனிமையில் இருக்கேன், என் கணவர் வந்து தனியா இருக்காரு, ஸோ அவரையும் நான் வேர்ல்டு வாரில் கூட்டிட்டு போகணும், என்ன பண்ணலாம்னு ஒரு எமோஷனலா பேசினாங்க. கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டாங்க. அறியாமை, மக்களின் அறியாமை. ஒரு சின்ன பையனும் இதே மாதிரி மிஸ்கைட் ஆகிட்டு காலேஜ் நான் போகல, அந்த ஃபீஸை கொடுங்க, நான் கோல்டு வாங்கி சேர்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். எங்க நாங்கள் சொன்னோம் நீ காலேஜ் போகாத, ஸ்கூலுக்கு போகாத, எங்கேயும் போகாத, வேலைக்கு போகாத, வெட்டியா உட்காந்துட்டு எங்கள் வீடியோ மட்டும் பாருன்னு எங்கே சொன்னோம்? இது மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸை நீ சொல்லிட்டு தான் இருக்கணும். மேட்ரிக்ஸில் போய் இந்த மேட்ரிக்ஸை விட்டு தள்ளி இருக்கணும். அதாவது தாமரை இதழ் போல் நீர் போல, தாமரை இதழில் நீர் ஒட்டி இருக்கும், ஆனால் நீர் ஒட்டாமல் ஒட்டி இருக்கும், அப்படியே வலிக்கிட்டு போகும். அந்த மாதிரி இந்த மேட்ரிக்ஸ்குள்ள நம்ம இருக்கணும், இருக்காம வாழ முடியாது. ஏன்னா பொருள் உலகம். அப்போ தாமரை இழலில் தாமரை இலை இருக்குல்ல, அந்த இலையில ஒட்டாம இருக்க நீர் போல இந்த மேட்ரிக்ஸ்ல நம்ம வாழணும். இது பக்குவம். இது தெளிவாக தானே சொல்லிட்டு இருக்கோம். இது புரிதல் இல்லாம யாராச்சும் ஒருத்தவங்க எதையாவது ஒன்று பண்ணிட்டு அவன் வந்து எங்களை ஸ்கேமர்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணி யாரோ ஒருத்தவங்க மெம்பர்ஷிப்ல ஆட் ஆகி அது ஒழுங்கு ஆட் ஆக முடியல, எப்படி ஆட் ஆகுன்னு கேட்டாங்க. அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அது எவிடன்ஸா போட்டு லூசு மாதிரி பண்றாங்க. இதை பார்த்தேன், சரி புரிதல் இல்லாமல் இருக்காரு, வாங்க டிஸ்கார்டுக்கு வாங்கன்னு சொன்னா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஓடியே போயிட்டாரு. 6:30 கடையை மாட்டிட்டு கோபால் ஓடி போயிடுவான். நான் ஓடிட்டாப்புல. புரிதல் இல்லாமல் செயல்படாதீங்க. உங்களுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு மெம்பர்ஷிப்ல ஆட் ஆகிறது கூட நீங்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நடக்கிற ஸ்கேமிங்கை பற்றி நான் பேசணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபேன்ஸ் ஒன்லின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம், பான் வீடியோஸ் பார்க்குற மாதிரி காசு கொடுத்து அவங்களுடைய அங்கங்களை வித்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உனக்கு ஸ்கேமாக தெரியல. மெம்பர்ஷிப் ஆட் ஆகி உனக்கு தேவையானதை சொல்கிறோம், நாங்கள் ஸ்கேமாக தெரியும். நான் சொல்லிடணும், ஆதங்கத்தை நம்ம சொல்லிடணும், இல்லைன்னா அது தப்பாக போயிடும். இப்போ நாளைக்கு வேற ஏதாவது புதுசாக பார்க்குறவங்களுக்கு கூட தெரியும்ல, இல்லை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, நீங்கள் தாங்க வேடிக்கை பார்க்குற வெண்ணைகளா அந்த மாதிரி அறியுது ஒரு காமெடிக்காக. ஏன் நான் கொஞ்சம் ஹியூமன் சென்ஸ் சொல்ல ஒரு ஆள், அதனால அப்படி பேசுகிறேன். இதை வந்து பர்சனலாக எடுத்துக்காதீங்க. வேடிக்கை பார்க்குற விளக்கண்ணைகளா நீங்க தானே இருக்கலாம் சாட்சி. வேடிக்கை பார்க்குற வெண்ணைகளா நீங்க ஏன்டா சாட்சின்ற மாதிரி படுத்துருன்னு சொல்ற மாதிரி உங்கள்கிட்ட நான் சொல்லிடணும். சொல்லிட்டா தான் இப்போ உங்களுக்கு புரியும் என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த நீங்க புரிஞ்சுப்பீங்க. உங்களுக்கு தெரியாதுல்ல, இப்போ ஆஃப் ஸ்க்ரீனில் என்ன நடக்குதுன்னு தெரியாதுல்ல. ஸோ அதை நான் அப்பப்போ அட்ரஸ் பண்ணிடுவேன். ஒரு சில இந்த யூடியூப் சம்மந்தமாக, இந்த டெக்னிக் சம்மந்தமாக, நம்ம சேனல் சம்மந்தமான விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுவேன். காரணம் என்ன அப்படின்னா, நீங்களும் நாமளும் சேர்ந்து தான் இது ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் ஒரு ஆளாக இங்கே ரன் பண்ணிட்டு இருக்கல, நீங்கள் பார்க்குறீங்க, நம்ம சப்போர்ட் பண்ணுறீங்க. இது மூலிமா ஒரு க்ரௌடாக இருந்து நம்ம ஒரு பாண்டிங்கில் இருக்கோம். அப்போ உங்களுக்கும் தெரியணும் பல விஷயங்கள். பட் பர்சனல் எனக்கும் ஒன்று இருக்கும், உங்களுக்கும் ஒன்று இருக்கும். அது அவங்க பார்த்துக்கலாம். பட் பொதுவாக அட்ரஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை பொதுவாக அட்ரஸ் பண்ணிடணும். அதனால தான் நான் இன்ன வரைக்கும் இங்கே சஸ்டெயின் ஆகிறேன். இல்லைனா என்னைக்கும் எனக்கு ஒரு முத்திரையை ஊற்றி ஓரம் கட்டியிருப்பாங்க. நாலா பக்கம் சுற்றிக்கிட்டே இருக்கனால தான் நான் இங்கே சஸ்டெயின் ஆகிறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க, இங்கே இருக்க இடம், இந்த உட்காந்துருக்க சீட்டு அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் அவ்வளோ சாதாரண விஷயங்களும் கிடையாது. எல்லாரை பற்றியும் பேசுவோம். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். விழிச்சுக்கோங்க, பழச்சிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. சேனலில் மெம்பர்ஸ் ஆகணும்னா உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா சேனலில் மெம்பர்ஸ் ஆகி கேட்டகரிஸ் இருக்கும், ஆட் ஆகிக்கோங்க. சூப்பர் தேங்க்ஸ் சூப்பர் சாட்லாம் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் சூப்பர் தேங்க்ஸ் சூப்பர் சாட்லாம் பண்ணலாம். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். கடைசியில என்னையும் அரசியல்வாதி ஆக்கிட்டாங்களே. இப்படி ஆக்கிட்டீங்களா என்னையே? Hey, everybody. Mr. Mike, sir, அத்தனை பேரும் இவங்க அத்தனை பேரும் ஒருத்தர் விடாமல் லிஸ்ட்ல சேர்த்து